வணக்கம். ஸ்டடி வித் மாஸ் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து ஒரு 30 கொஸ்டின் வந்து ஃபிசிக்ஸ் ஜிகே அதிலிருந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கரண்ட்டில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்டனிலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ அடுத்து வந்து 31வது கேள்வி பார்ப்போம். இயற்கை கதிரியக்க வரிசையில் கிடைக்கும் கடைசி தனிமம் எது? ஆப்ஷன் ஆன்சர் இ, காரியம். இயற்கை கதிரியக்க வரிசையில் கிடைக்கும் கடைசி தனிமம் எதுன்னு கேட்டிங்கன்னா காரியம். ஸோ அதுக்கான இங்கிலீஷும் நான் கொடுத்துருக்கேன், லீடு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 32. வெப்ப மின்னோட்ட விளைவை கண்டுபிடித்தவர்? ஆப்ஷன் இ, சீபேக் அப்படிங்கிறவர் தான் வெப்ப மின்னோட்ட விளைவை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் இ, சீபேக். கொஸ்டின் நம்பர் 33. கீழ்கண்டவற்றுள் மின் இணைப்பு கம்பி செய்யப்படும் உலோகம் எது? மின் இணைப்பு கம்பி செய்யப்படும் உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ, தாமிரம். கொஸ்டின் நம்பர் 34. ஒரு மின் இயங்கி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் இ, மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. ஒரு மின் இயங்கி என்ன செய்யும் அப்படின்னா மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றும். அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா an electric motor என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 35. டார்ச் விளக்கில் உபயோகிக்கும் மின்கலம் எது? டார்ச் லைட் இருக்கு இல்லையா, நம்ம டார்ச் லைட்டில் வந்து என்ன மின்கலம், அதாவது பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ, உலர் மின்கலம் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 36. இந்திய வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சக்தி. நம்ம இந்திய வீடுகளில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் பயன்படுத்துகிறாங்க, ஹெட்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் இ, 220 வோல்ட்ஸ் 50 ஹெட்ஸ். அதுதான் வந்து நம்ம இந்திய வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சார அளவு. ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஃபார் டொமஸ்டிக் பர்பஸஸ் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ்ட் இஸ் 220 வோல்ட்ஸ் 50 ஹெட்ஸ். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 37. மின் சுற்றில் மின் உருகி பயன்படுத்துவது. மின் சுற்றில் மின் உருகி வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் இ, அதிகப்படியான மின்னோட்டத்திலிருந்து மின் சுற்றை பாதுகாக்க. மின் சுற்றில் மின் உருகி ஃபியூஸ் பயன்படுத்துவது எதற்காக அப்படின்னா அதிகப்படியான மின்னோட்டத்திலிருந்து மின் சுற்றை பாதுகாப்பதற்காக. ஸோ இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. எ ஃபியூஸ் இஸ் ஃபிக்ஸட் இன் எ சர்க்யூட் இஸ் ஆர்டர் டு. ஆப்ஷன் டி, சேஃப்கார்ட் த சர்க்யூட் அகெயின்ஸ்ட் எக்ஸசிவ் கரண்ட்ஸ். எக்ஸசிவ் கரண்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக. இப்போ வந்து அடுத்து வந்து கொஸ்டின் 38. மின்கல மாற்றி, அதாவது பேட்டரி எலிமினேட்டர் என்பது. பேட்டரி எலிமினேட்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் இ, மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றும் சுற்று. மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றும் சுற்று, அதுதான் வந்து பேட்டரி எலிமினேட்டர் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் வந்து த பேட்டரி எலிமினேட்டர் இஸ் ஏ கன்வெர்ட்டிங் சர்க்யூட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 39. ஒளிக்கற்றையானது கூழ்ம துகள்களில் சிதறடிக்கப்படுவது. ஆப்ஷன் இ, டிண்டால் விளைவு. ஒளிக்கற்றையானது கூழ்ம துகள்களால் சிதறடிக்கப்படுவது. ஆப்ஷன் இ, டிண்டால் விளைவு. அடுத்து கொஸ்டின் 40. கீழ்கண்டவற்றுள் எது மாயபிம்பத்தை உருவாக்கக்கூடியது? மாயபிம்பத்தை வந்து எதுப்பா உருவாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் இ, ஒரு நுண்ணோக்கி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடியூசர்ஸ் விர்ச்சுவல் இமேஜ்? ஆப்ஷன் சி, எ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். கொஸ்டின் நம்பர் 41. செயற்கைக்கோளில் சென்று கொண்டிருக்கும் ஒரு விண்வெளி வீரருக்கு வானத்தின் நிறம் கீழ்கண்டவாறு தெரியும். ஒருத்தர் வந்து செயற்கைக்கோளில் போய்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த விண்வெளி வீரருக்கு வந்து வானத்தோட நிறம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கருப்பு நிறம். கருப்பு நிறமாக தான் தெரியும். த கலர் ஆஃப் த ஸ்கை அப்சர்வ்டு பை அன் ஆஸ்ட்ரோனட் ட்ராவலிங் இன் எ சேட்டலைட் இஸ். ஆப்ஷன் பி, பிளாக். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 42. முப்பரிமாண படங்களை உருவாக்கலாம். எதை வச்சு வந்து நம்ம 3D இமேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ முப்பரிமாண படங்களை வந்து எதை வச்சு உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ, போலராய்டுகளை கொண்டு. போலராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டைமென்ஷனல் மோஷன் பிக்சர்ஸ் கேன் பி ப்ரொடியூசட் பை போலராய்ட்ஸ். ஸோ அதை பற்றி விரிவாக நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 43.
கடலின் ஆழம் குறைவாக தெரிய காரணம் என்ன? கடலின் ஆழம் குறைவாக தெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர், ஒளி விலகல். ஸோ இங்கிலீஷில் வந்து டெப்த் ஆஃப் த வாட்டர் இன் தி சீ அப்பியர்ஸ் டு பி லோ, ஒய் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஒளி விலகல் காரணமால தான் கடலோட ஆழம் வந்து நம்மளுக்கு குறைவாக தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 44 கொஸ்டின் நம்பர், அபாயத்தை தெரிவிக்க சிவப்பு நிறம் உபயோகிக்கப்படுகிறது ஏனெனில். நம்ம வந்து எப்போவுமே வந்து ரெட் கலர் தான் வந்து ஒரு அபாயத்துக்குன்னு சொல்லி போடுவோம். ஸோ சிக்னல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் சிக்னல் போடுவோம். நிறைய இடங்களில் வந்து ரெட் கலர் கொடுத்தாலே அங்கனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அபாயத்தை தெரிவிக்க சிவப்பு நிறம் உபயோகிக்கப்படுகிறது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு. அதுதான் வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கிலீஷில் வந்து ரெட் கலர் இஸ் யூஸ்டு ஃபார் இண்டிகேட்டிங் டேஞ்சர் பிகாஸ் இட் இஸ் எ கன்வென்ஷன். ஸோ அதை வந்து எல்லாருனாலையும் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு, அதனால் ரெட் கலர் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 45, காரின் முன்விளக்கில் உபயோகிக்கும் கண்ணாடி. காரோட முன்விளக்கில் வந்து கண்ணாடி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன கண்ணாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், குழியாடி குவியாடி இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ஸோ குழியாடி குவியாடி தான் வந்து எல்லா கண்ணாடிகளையும் லென்ஸ்களையும் பயன்படுத்தப்படுது. அது பிம்பத்தை வந்து சிறிதாக பார்க்கவும் பெரிதாக பார்க்கவும் வந்து அந்த 2 லென்ஸ் தான் பயன்படுது. அதில் வந்து காரோட முன் விளக்கில் உபயோகிக்கும் கண்ணாடி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டான ஆப்ஷன் ஆ, பரவளைவு குழியாடி. பரவளைவு குழியாடி. அதுக்கு இங்கிலீஷில் வந்து த மிரர் யூஸ்டு ஃபார் கார் ஹெட்லைட் ஏஸ் அப்படின்னா பரபோலிக் கன்கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கரெக்டாக இந்த ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்னன்னு பார்ப்போம். புவியீர்ப்பு முடுக்க மாறிலியின் மதிப்பு ஆழத்தை பொறுத்து மாறும். சரியாக தவறா? புவியீர்ப்பு முடுக்க மாறிலியின் மதிப்பு ஆழத்தை பொறுத்து மாறும். ஸோ அது வந்து த அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் வேரியிங் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த். ஸோ ஆப்ஷன் இஸ் ட்ரூ. ஆமாம், கண்டிப்பாக வந்து மாறும். அடுத்து வந்து 47, நீரில் மிதக்கும் பனிக்கட்டி உருகும்போது நீர்மட்டம் உயரும். நீரில் பனிக்கட்டி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உருகும்போது நீர்மட்டம் உயரும் அப்படிங்கிறாங்க. ஸோ 47 ஃபால்ஸ், அதாவது தவறு. ஆப்ஷன் ஆ தவறு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து வந்து 48வது கொஸ்டின், வெப்பநிலை அதிகமாகவும் ஈரப்பதம் குறைவாகவும் இருக்கும்போது ஆவியாதல் அதிகமாக நிகழும். அதாவது டெம்பரேச்சர் வந்து அதிகமாகவும் ஆவியாதல் வந்து குறைவாகவும் இருக்கும்போது என்ன நடக்குது? டெம்பரேச்சர் அதிகமாகவும் ஈரப்பதம் குறைவாகவும் இருக்கும்போது ஆவியாதல் வந்து அதிகமாக நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து சரிதானே? சரி. ஸோ evaporation is highest when the temperature is more and humidity is less. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 49, ஜெட் ஓட்டம் என்பது வளிமண்டலத்தில் உள்ள செங்குத்து கோடுகள். ஜெட் ஓட்டம் அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் இருக்கிற செங்குத்து கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் வெர்டிக்கல் லைன்ஸ் ஆன் தி அட்மாஸ்பியர். ஸோ ஆன்சர் வந்து சரி. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 50, ரேடார் கருவி வெளியிடும் கதிர்கள் பறக்கும் பொருளில் பட்டு பிரதிபலித்து அந்த கருவியையே வந்தடைகிறது. ரேடார்லேருந்து வருது இல்லையா கதிர்கள், அது வந்து பறக்கும் பொருளில் பட்டு பிரதிபலித்து அந்த கருவிக்கே திரும்பி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து பார்த்திங்கன்னா சரி, ட்ரூ. அடுத்து வந்து 51, அழுத்த சமையல் பாத்திரத்தில் துரிதமாக சமைக்க முடிகிறது ஏனென்றால் அதிலுள்ள வாயு துரிதமாக சமைக்க உதவுகிறது. அதாவது அழுத்த சமையல் பாத்திரம்னா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்கிலீஷில் பாருங்கள், இன் எ ப்ரெஷர் குக்கர் ஃபுட் இஸ் குக்டு வெரி குவிக்லி பிகாஸ் இட் கண்டென்ஸ் வேப்பர் விச் ஹெல்ப்ஸ் குக்கிங். அதாவது நார்மலாக மூடி போட்டு சமைக்கும்போது அந்த வெப்பநிலை உள்ள அதிகமாக இருக்கும். அதில் ப்ரெஷர் குக்கரில் வந்து அந்த ஃபுல்லாக கேஸ் எதுவுமே நம்ம வெளியில் வராமல் சமைக்கிறனாலையும் ப்ளஸ் அதில் இருக்கிற வாயு வந்து அந்த துரிதமாக வந்து சமைக்க உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்களா. ஏனென்றால் அதில் உள்ள வாயு துரிதமாக சமைக்க உதவுகிறது. அதில் உள்ள வாயுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸு. ஹீட்டு தான் வந்து நம்மளுக்கு இதில் வந்து வாயுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தவறு. ஸோ அடுத்து வந்து 52, பூமத்திய ரேகையில் இருக்கும் ஒருவருக்கு துருவ நட்சத்திரம் அவர் தலைக்கு நேர் மேலே தெரியும். பூமத்திய ரேகையில் இருக்கிற ஒருவருக்கு துருவ நட்சத்திரம் அவர் தலைக்கு நேர் மேலே தெரியும்.
On the equator, the pole star will be just above the head. True or false? ஸோ ஆப்ஷன் வந்து சரி. அடுத்து வந்து 53வது கொஸ்டின். வீட்டுக்கூரையில் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கம்பி வீட்டை இடிமின்னலிலிருந்து காப்பாற்றுகிறது. ஆமாம், இடிமின்னல் வரும்போது எல்லோரும் வந்து கீழே உட்காந்துக்கணும், அப்புறம் வந்து மரத்துக்கடியிலெல்லாம் நிற்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இடிமின்னல் வந்து எப்போயுமே வந்து ஒரு உயரமான இடத்துல தான் போய் விழுகும். ஸோ அதனால தான் வந்து இடி கம்பமெல்லாம் வச்சுருந்தாங்க. கோயிலெல்லாம் வந்து நிறையா இந்த இடிக்காக தான் அந்த கம்பங்கள் வைத்திருக்கிறதே வந்து கோயிலில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்பம் வந்து உயரமாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் மழை பெய்யும்போது வரக்கூடிய இடியானது எந்த உயரத்தில், அதிகமான உயரத்தில் எது இருக்கோ, பில்டிங்கோ மரமோ கம்பமோ எது இருக்கோ அதில் தான் படும், அந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த வந்து ரொம்ப முக்கியமானது அந்த இது வந்து. ஸோ வீட்டுக்கூரையில் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கம்பி வீட்டை இடிமின்னலிலிருந்து காப்பாற்றுகிறது. ஆமாம், வீடுகள்லாம் அப்போல்லாம் வந்து ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து வீட்டு மேலே இடிமின்னல் விழுகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஆப்ஷன் வந்து கரெக்டு, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 54. மென்சுடர் பல்புக்குள் பாதி வெற்றிடம் இருப்பதால் அது வெடிக்கும்போது அதிகமான சத்தம் ஏற்படுகிறது. மென்சுடர் பல்புக்குள் பாதி வெற்றிடம் இருப்பதால் அது வெடிக்கும்போது அதிகமான சத்தம் ஏற்படுகிறது. நம்ம பல்ப் இருக்கு இல்லையா, வீட்டில் எலக்ட்ரிக் பல்பு, அது பஸ்ட்டு, அதாவது வெடிக்கும்போது வித் ஹேங் பிகாஸ் த பல்ப் ஹேஸ் எ பார்ஷியல் வேக்கம். சத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக, டியூப்லைட்டில் உடையும் போது பாருங்கள் சத்தம் வந்து ட்ரிப்புன்னு சவுண்டு வந்து கேட்கும். ஸோ அது வந்து கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ சரி. அடுத்த கொஸ்டின் 55. கோடையில் ஊசல் கடிகாரம் நேரத்தை இழக்கிறது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் வந்து இதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல சயின்ஸ் ரீதியாக. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் பேட்ரி வந்து கொஞ்சம் அதனுடைய தன்மை வந்து இழக்கும். வாட்செல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹீட் ஆகும்போது கொஞ்சம் பேட்ரி வந்து சீக்கிரமாக தீரக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த நம்ம செல்ஃபோன் சார்ஜரே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா சீக்கிரம் தீந்துடும். ஸோ பேட்ரிக்கும் அந்த ஹீட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸோ அதை தான் கேட்குறாங்க. கோடையில் வந்து ஊசல் கடிகாரம் நேரத்தை இழக்கிறது. அப்போ கொஞ்சம் கோடை காலத்தில் வந்து ஊசல் கடிகாரம் என்ன பண்ணுமா, நேரம் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டும் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து சரி. எ பெண்டுலம் கிளாக் லாசஸ் டைம் இன் சம்மர். ட்ரூ. அடுத்து 56. ஒரு உருளையை தரையில் இழுப்பதை விட உருட்டுவது இலகு. ஒரு உருளை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா தரையில் வந்து இழுக்கிறாங்க. அது இழுக்கிறது ஈஸியாக இல்லை உருட்டுவது வந்து ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருட்டிட்டு போனால் தான் சீக்கிரமாக போகும் உருளை வந்து. அப்போ உருட்டுவது ஈஸி தான். ஸோ ஆப்ஷன் வந்து சரி. ஆப்ஷன் ஏ ட்ரூ. இட் இஸ் ஈஸியர் டு ரோல் எ பேரல் தென் டு புல் இட் அலாங் அ ரோடு. தென் அடுத்த 57வது கொஸ்டின். அமாவாசையின் போது சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அமாவாசையின் போது சந்திர கிரகணம் நடைபெறுகிறதாம். சந்திர கிரகணம் எப்போ நடைபெறும்னு தெரியல, நமக்கு அமாவாசையின் போது நடைபெறுகிறதுன்னு போட்டிருக்கு. ஸோ வந்து ஆப்ஷன் வந்து ஆ தவறு. லூனார் எலிப்சிஸ் அக்கர்ஸ் ஆன் நியூ மூன். ஸோ சந்திர கிரகணம் வந்து எப்போ நடைபெறும், சந்திர கிரகணம் வந்து எப்போ நடைபெறும், போன கொஸ்டினில் வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல சந்திர கிரகணம் எப்போ நடைபெறும்னு, ஏற்கனவே கீழே ஒரு கொஸ்டினில் படித்தோம். சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். சந்திர கிரகணம் வந்து எப்போ நடைபெறும், சூரிய கிரகணம் எப்போ நடைபெறும்னு படித்தோம். சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்போது சூரிய கிரகணம் நடைபெறும். சந்திர கிரகணம் வந்து அதேமாரி படித்து வச்சுக்கணும். அடுத்து வந்து 58 வந்து மீயொலி ஆகாய விமானம் ஓசோன் படலத்திற்கு அதிக அழிவை உண்டாக்குகிறது. இந்த சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீயொலி சிற்றொலி இப்படிலாம் படிப்பாங்க. ஸோ இத்தனை ஹிகாஹெட்ஸ் 2000 இந்த மாதிரி ஹிகாஹெட்ஸுக்கு மேலே இருந்தால் அது வந்து மீயொலின்னு கேட்பாங்க. அது மனுஷனுடைய செவிக்கு வந்து மிக மிக அதிகமான சத்தம் அப்படிங்கிறது தான் மீ ஒலி. மீனாலே அதிகம்னு அர்த்தம். ஸோ மீயொலி அதை விட கம்மியாக இருந்தால் தான் மனுஷன் வந்து கேட்க முடியும். ஸோ மீயொலியை வந்து என்னென்ன விலங்குகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வவ்வால் வந்து மீயொலி எழுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலில் இருக்கும் இல்லையா, கடலில் இருக்கக்கூடிய டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மீயொலியை எழுப்பக்கூடியது. அதாவது அதனுடைய சவுண்டு வந்து பல மடங்கு தூரத்துக்கு கூட கேட்கக்கூடிய ஒலி. ஸோ ஹெட்ஸில் வந்து வரும். உங்களுக்கு அதை பற்றி நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ மீயொலி ஆகாய விமானம் ஓசோன் படலத்திற்கு அதிக அழிவை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆப்ஷன் ஆ சரி.
சூப்பர்சோனிக் ஜெட்ஸ் டென்ஸ் டு காஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர். ஓசோன் லேயரை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓசோன் லேயர் வந்து இருக்கிறனால தான் நம்மளுக்கு பூமிக்கு வந்து புற ஊதா கதிர்கள் வந்து வர கதிர்களை வந்து அது கட்டுப்படுத்தி கொடுக்குறனால தான் மனுஷன் வாழ முடியுது. அந்த ஓசோனில் கூட வந்து இப்போ ஓட்டை விழுந்துருக்கிறதா நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஓட்டை விழுகிறது காரணம் கூட ஃப்ரிட்ஜில் இருந்து வரக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற வாயு தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணாமல் தடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஓசோனில் ஓட்டை விழுகாமையும் காப்பாற்ற முடியும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசோன் லேயரை பற்றின முக்கியமான கேள்விகளில் வரும். அதை பற்றி வீடியோவும் நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். 59. சிவப்பு, நீலம், மஞ்சள் ஆகியவை முதன்மை நிறங்கள். ஆமாம், ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விப்ஜிஆரில் வந்து இந்த பேசிக் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட், க்ரீன், ப்ளூ. ஸோ இந்த 3 கலரை வச்சு தான் உங்களுக்கு மித்த எல்லா கலருமே கொண்டு வருவாங்க. இதில் கருப்பு வந்து உட்கவரும், வெள்ளை வந்து வெளிவிடும், கலரை வந்து வெளிவிடும். ஸோ வெள்ளையில் வந்து எந்த கலரை வேணாலும் கலந்து புது கலரை வந்து உருவாக்கலாம். கருப்பில் வந்து ஒரு மேக்ஸிமம் வேறு கலரை கலக்கும்போது கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் கருப்பு வந்து உட்கவரும். இந்த வெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலர்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப வெப்பத்தை வந்து உட்கவரும். ஸோ கருப்பு கலர்லாம் நிறைய யூஸ் பண்ணாமல் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப வந்து அதை லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் வெயில் காலங்களில் போடும்போது கொஞ்சம் உடல் வந்து வெப்பநிலை வந்து கம்மியாக வந்து கிரகிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிவப்பு, நீலம், மஞ்சள் ஆகியவை முதன்மை நிறங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்டு ஆன்சராக சரி. ஸோ த ப்ரைமரி கலர்ஸ் ஆர் ரெட், ப்ளூ, எல்லோ. அடுத்து வந்து சிவப்பு, நீலம், மஞ்சள். சரியா? அடுத்து வந்து 60, கொஸ்டின் நம்பர் 60. அதிக அலைநீளமுள்ள ஒளி அலை அதிகமாக சிதறப்படுவதால் வானம் நீளமாக தெரிகிறது. நல்லா கவனிங்க. அதிக அலைநீளமுள்ள ஒளி அலை அதிகமாக சிதறப்படுவதால் வானம் நீளமாக தெரிகிறது. ஆப்ஷன் இது வந்து தவறு. ஸ்கை இஸ் ப்ளூ பிகாஸ் ஹையர் வேவ்லென்த் ரீஜன் ஆர் ஸ்கேட்டர்ட் மோர். ஃபால்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து கடல் வந்து நீல நிறமாக தெரியறதுக்கு காரணம் வானத்தினுடைய நீளம் வந்து கடலில் பட்டு தெரியுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒளி அலை கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறான விடை. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 61. இது வந்து பொறுத்துகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மின்னிலை பல்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடிதாங்கிகள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இ வந்து பாதுகாப்பு விளக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இ வந்து ரேடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஆ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மின்னிலை பல்பை வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னா தாமஸ் ஆல்வா எடிஷன் இல்லையா. ஸோ தாமஸ்ன்றது கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி வந்து இடிதாங்கிகளை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பெஞ்சமின் பிராங்கலின் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இடிதாங்கிகளுக்கு பெஞ்சமின் பிராங்கலின். தென் நெக்ஸ்ட் பாதுகாப்பு விளக்கு பல்பு அதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹம்பரி டேவி அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1. அண்ட் லாஸ்ட்டு வந்து ரேடியத்தை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? ரேடியம் வந்து ஆப்ஷன் இ இல்லையா. ஸோ ரேடியம் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம மேரி கியூரி. அதெல்லாம் நம்ம நிறைய சயின்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் தனித்தனியாக வந்து படித்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப இதெல்லாம் கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ மின்னிலை பல்பு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து இடிதாங்கிகள் வந்து பெஞ்சமின் பிராங்கலின். அடுத்து வந்து பாதுகாப்பு அதாவது சேஃப்டி லேம்ப் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க பார்த்திங்கன்னா ஹம்பரி டேவி. அண்ட் ரேடியத்தை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மேரி கியூரி. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். நம்பர் 62. உயர் இரத்த அழுத்தம் இதுவும் பொறுத்துக்க தான். உயர் இரத்த அழுத்தம், இரத்த ஓட்டம், சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் வந்தடைதல், அந்நாள் வந்து அணு ஆற்றல் உற்பத்தி. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ பொறுத்துக்கையில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆ. அதாவது உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னா அதிக பாகியல் தன்மையால் அதாவது உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹை பிபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதாவது உடம்புல வந்து ரத்தம் இருக்குது, ரத்தம் வந்து அதிகமான அழுத்தத்தில் ஓடுனாலும் ஹை பிபி, குறைவான ரத்தத்தை லோ பிபிம்பாங்க.
ஹை பிபிங்கிறது கூட அதிகமான ரத்த அழுத்தமும் ரொம்ப ஆபத்தானது தான். குறைவான ரத்த அழுத்தம் அதை விட ஆபத்தானது. குறைவான ரத்த அழுத்தம் இருந்தால் மயக்கம் வரும், கிறுகிறுப்பு வரும், கரெக்டாக நடக்க முடியாது, எதையும் சிந்திக்க முடியாது. ஸோ உயர் ரத்த அழுத்தம் தான் ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ இது வந்து எதனால் வருது அப்படின்னா, அதிக பாகியல் தன்மையால்னா அந்த டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறனால வரலாம். ஸோ அதான் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து செகண்ட் வந்து ரத்த ஓட்டம். ரத்த ஓட்டம் வந்து தந்துகி ஏற்றம். ரத்த ஓட்டம் வந்து எப்படி வந்து போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உடம்பை வந்து நீங்கள் அனாட்டமி படிச்சிங்க அப்படின்னா, கீழே வந்து நம்ம கால் இருக்கு இல்லையா, கால் முட்டிக்கு கீழே இருந்து தான் பம்ப் பண்ணி ரத்தம் உடம்பு ஃபுல்லாக போகும். ஸோ அதெல்லாம் வந்து அனாட்டமியில் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ரத்த ஓட்டம் வந்து தந்துகி ஏற்றம் அப்படின்றது ஆன்சர். அடுத்து மூணாவது வந்து சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் வந்தடைதல். அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 1 கதிர்வீச்சினால். ஆமாம், பூமிக்கு வந்து சூரியனிலிருந்து பூமிக்கு வெப்பம் எதனால் வருது அப்படின்னா கதிர்வீச்சு மூலியமாக வருது. அடுத்து வந்துட்டு அணு ஆற்றல் உற்பத்தி. அணு ஆற்றல் உற்பத்தி வந்து நிறை ஆற்றலாக மாறுவதால். அணு ஆற்றல் உற்பத்தி நிறை ஆற்றலாக மாறுவதால் தான் அணு ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ ஆன்சர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உயர் ரத்த அழுத்தம், அதிக பாகியல் தன்மையால் இரத்த ஓட்டம், தந்துகி ஏற்றம், சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் வந்தடைதல் வந்து கதிர்வீச்சினால், அணு ஆற்றல் உற்பத்தி வந்து நிறை ஆற்றலாக மாறுவதால். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 63. இதுவுமே வந்து உங்களுக்கு திசைவேகம், அடுத்து வந்து முடுக்கம், உந்தம், தொலைவு. ஸோ அதனுடைய எஸ்ஐ அலகு தான் பார்த்துட்ருக்காங்க. எஸ்ஐ அலகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப எஸ்ஐ அலகு ரொம்ப முக்கியம். ஏதோ ஒன்று கண்டிப்பாக கொஸ்டின் இந்த தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் வந்து அதுக்கான எஸ்ஐ அலகு முறையை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து திசைவேகம். திசைவேகத்துக்கு வந்து வெலாசிட்டி, மேலே இருக்குது ஆன்சர். திசைவேகம் வந்து 4-3-2. ஆப்ஷன் இ வந்து 4-3-2-1. சரியா? 4-3-2-1. ஃபஸ்ட்டு வந்து திசைவேகம் அப்படிங்கிறதுக்கு மீட்டர் பை வினாடி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோகிராம் வந்து மீட்டர் வினாடி ஸ்கொயர்னு வந்துருக்கு. அடுத்து உந்தம் வந்து மீட்டர் பை வினாடி, கிலோகிராம் பை மீட்டர் வினாடி. சரிங்களா? உந்தமுக்கு வந்து கிலோகிராம் பை மீட்டர் வினாடி. அண்டு தொலைவுக்கு வந்து மீட்டர். தொலைவை வந்து நம்ம எதால் வந்து இது பண்ணுவோம், மீட்டரால் வந்து அளப்போம் இல்லையா? ஸோ தொலைவு வந்து மீட்டர். ஸோ திசைவேகம் வந்து மீட்டர் பை வினாடி, முடுக்கம் அப்படிங்கிறது வந்து மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு, உந்தம் அப்படிங்கிறது வந்து கிலோகிராம் பை மீட்டர் பை வினாடி, தொலைவுங்கிறது வந்து மீட்டர். ஸோ நல்லா ஆன்சரை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து வந்து மின்னாற்றல், மின் அழுத்தம், மின்னோட்டம், மின்திறன் எல்லாமே வேறு. மின்னாற்றல்னால் எலக்ட்ரிக் எனர்ஜி, மின் அழுத்தம்னா வோல்டேஜ், மின்னோட்டம்னா கரண்ட்டு, மின்திறன்னா எலக்ட்ரிக் பவர். ஸோ வந்து அதை எதால் நம்ம வந்து அளப்போம், என்ன எஸ்ஐயால் அளப்போம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மின்னாற்றலை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜூலால் அளப்போம். ஜூல் அப்படிங்கிறதால அளப்போம். அடுத்து வந்து மின் அழுத்தத்தை வந்து நம்ம எதால் அளப்போம் அப்படின்னா வோல்ட்டால் அளப்போம். மின்னோட்டத்தை வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மின்திறனை வந்து வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து வோல்ட்டு, வாட்டு இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுறது தான். ஆம்பியர், ஜூல் எல்லாமே. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஜூல், ஆம்பியர் இதெல்லாம் வந்து அறிவியல் அறிஞர்களோட பெயர்களைத்தான் இந்த மாதிரி ஜூல், வாட், வோல்ட், ஆம்பியர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மின் ஆற்றல், இதையும் இன்னொருத்தோட பார்த்துரும். ஆப்ஷன் 64க்கு மின் ஆற்றல் வந்து ஜூல், மின் அழுத்தம் வந்து வோல்ட், மின்னோட்டம் வந்து ஆம்பியர், மின்திறன் வந்து வாட். ஸோ 65வது கொஸ்டின். எக்ஸ் கதிர் நிறமாலைமானி, தூர பார்வை, ஊட்ஸ் கருவி, கிட்ட பார்வை. தூர பார்வை, கிட்ட பார்வையெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ தானே சொன்னேன் நான், தூர பார்வை, கிட்ட பார்வை வந்துருக்கு பாருங்க. எக்ஸ் கதிர் நிறமாலைமானி,
அது வந்து என்ன ஆப்ஷன் வந்து 4 1 2 3. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர் நிறமாலை மானி, அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக். எக்ஸ் கதிர் நிறமாலை மானியை கண்டுபிடிச்சவரா இது? ஃப்ராக் அப்படிங்கிறதுல வந்து வரும். அடுத்து வந்து தூரப்பார்வை, தூரப்பார்வைங்கிறது வந்து குவிலென்ஸு, சரியா? அடுத்து வந்து ஊட்ஸ் கருவி அப்படிங்கிறது வந்து ராமன் விளைவு, அங்கே வந்து இது வந்து பயன்படும். அடுத்து கிட்ட பார்வை அப்படிங்கிறது வந்து குழி லென்ஸு. நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக, கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு. கிட்ட குழி தோண்டி அப்படின்னா கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸு, எட்ட குவி அப்படின்னா எட்டனா தூர பார்வைக்கு குவி லென்ஸு. ஸோ இதான் வந்து கண்ணாடியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஹைப்பர்மெட்ரோபியா, வுட்ஸ் செப்பரேட்டர்ஸ், மயோபியா. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். எக்ஸ் கதிர் நிறமாலை மானிக்கு ஃப்ராகு, தூர பார்வைக்கு குவிலென்ஸு, ஊட்ஸ் கருவிக்கு ராமன் விளைவு, கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸு. அடுத்த கொஸ்டின் 66 பார்ப்போம். 66 வந்து பார்த்திங்க அப்படின்னா விசையின் திருப்புத்திறன். அடுத்து வந்து வேலை, திறன், விசை. இதுவுமே வந்து உங்களுக்கு எஸ்ஐ அழகுமுறையில் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா விசையின் திருப்புத்திறன், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ 2 4 1 3. விசையின் திருப்புத்திறன் வந்து நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற எஸ்ஐ அழகுமுறையால் நம்ம குறிக்கிறோம். அடுத்து வேலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முதலே பார்த்தோம் ஜூல், வேலைக்கு வந்து ஜூல் அப்படின்றதெல்லாம் குறிக்கிறோம். ஸோ திறன் அப்படிங்கிறது வந்து திறன் வந்து வாட், திறனை வந்து நம்ம வாட்டில் குறிக்கிறோம். அண்ட் விசை அப்படிங்கிறதுக்கு வந்து நியூட்டனில் வந்து குறிக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. விசையின் திருப்புத்திறன் நியூட்டன் மீட்டர், வேலை அப்படிங்கிறது ஜூல், திறன் அப்படிங்கிறது வாட், விசை அப்படிங்கிறது நியூட்டன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 67. பாயில் விதி, காந்த திருப்புத்திறன், கூலும் விதி, மின்காந்த தூண்டல். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பொறுத்துக்க தான். ஸோ ஆன்சர் வந்து 4 3 2 1. பாயில் விதிக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா P alpha 1/V. ஸோ அதனுடைய ஃபார்முலா, பாயில் விதியோட ஃபார்முலா, அதாவது நேர்த்தகவில் எதிர்த்தகவில் இருக்கும்னு படிச்சிருப்பீங்க பாயும் விதி கூலும் விதிக்கு. அது வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான். பாயில் விதி அப்படிங்கிறதுக்கு வந்து PA 1/V. காந்த திருப்புத்திறன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்ட். கூலும் விதி அப்படிங்கிறதுக்கு வந்து காந்த திருப்புத்திறனுக்கு வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஆன்சர். காந்த திருப்புத்திறனுக்கு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்ட். அடுத்து கூலும் விதிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து F, அந்த எதிர்மாறல் நேர்மாறல் இருக்குல்ல அந்த சிம்பிள், Q1 Q2/R², அந்த இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மின்காந்த தூண்டலுக்கு வந்து பாரடே, மின்காந்த தூண்டல் வந்து பாரடேன்னு சொல்லுவாங்க. ஸோ பாயில் விதிக்கு P 1/V, காந்த திருப்புத்திறனுக்கு வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்ட், கூலும் விதி வந்து F alpha Q1 Q2/R², மின்காந்த தூண்டலுக்கு வந்து பாரடே விதி. ஸோ இப்போ வந்து ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 68. இதுவுமே வந்து பொறுத்துக்க தான் நம்மளுக்கு. ஆல்பா கதிர்கள், அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு, நியூட்ரான். ஆல்பா கதிர்கள், அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு, நியூட்ரான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் E 2 1 4 3. இப்போ ஆல்பா கதிர்கள் அப்படிங்கிறது வந்து ஹீலியமுடைய உட்கரு. அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது வந்து அணுகுண்டு. அணுக்கரு பிளவுக்கு எடுத்துக்காட்டு வந்து அணுகுண்டு. அணுக்கரு இணைவு வந்து ஹைட்ரஜன் குண்டு. அடுத்து வந்து நியூட்ரான் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் வீக். நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்பா கதிர்களுக்கு வந்து ஹீலியம் உட்கரு, அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது வந்து அணுகுண்டு, அணுக்கரு இணைவுங்கிறது வந்து ஹைட்ரஜன் குண்டு, நியூட்ரான் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் வீக். ஸோ இதே தான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து ஆட்டம் பாம்புன்னு சொல்லுவாங்க. அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு வந்து இருந்தால் தான் வந்து அந்த குண்டு ரெண்டுமே யூஸ் அந்த இதுக்குள்ளே அந்த குண்டு வந்து அணுக்கரு இணைவோ அணுக்கரு பிளவோ வந்து வேதியியல் மாற்றம் உள்ள நடக்கணும். இயற்பியல் மாற்றம் நடந்தால் தான் குண்டு வந்து தயாரிக்க முடியும். ஸோ அதான் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 69.
ரேடியோ அலைகள் யூவி கதிர்கள். ஃபஸ்ட்டு வந்து ரேடியோ அலைகள், அடுத்து யூவி கதிர்கள், மூணாவது வந்து மைக்ரோ அலைகள், அண்ட் நாலாவது வந்து ஐஆர் கதிர்கள். அதாவது ரேடியோ வேவ்ஸு, யூவி வேவ்ஸு, மைக்ரோ வேவ்ஸு, ஐஆர் ரேஸு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஆ 3, 1, 4, 2. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் வந்து ஆ. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆ வந்து ரேடியோ அலைகள். ரேடியோ அலைகளுக்கு வந்து நம்பர் 3 என்னது? ரேடார். ரேடியோ அலைகள் வந்து எதிலிருந்து வரும்ப்பா? ரேடார்லேருந்து வரும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் 3. அடுத்து வந்து யூவி கதிர்கள். யூவி கதிர்கள் வந்து ஆப்ஷன் வந்து பி, சாரி ஆப்ஷன் 1, 3.8 × 10⁻⁻7 to 6 × 10⁻⁻10 மீட்டர். ஸோ அது வரைக்கும் வந்து எது போகும்? யூவி கதிர்கள் வந்து போகுதான். ஸோ 3.8 × 10⁻⁻7 to 6 × 10⁻10 மீட்டர். ஸோ யூவி கதிர்களுடைய இந்த இது வந்து கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ அலைகள். மைக்ரோ அலைகளுக்கு வந்து ஆப்ஷன் 4 கிளிஸ்ட்ரான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மைக்ரோ அலைகள் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா கிளிஸ்ட்ரான். அடுத்து ஐஆர் கதிர்கள். ஐஆர் கதிர்கள் அப்படிங்கிறது வந்து 2 10⁻³ to 7.8 × 10⁻7 மீட்டர் வரை இருக்கிறது வந்து ஐஆர் கதிர்கள். அப்போ ரேடியோ அலைகள் வந்து ரேடார், யூவி கதிர்கள் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. ஸோ யூவி கதிர்கள் வந்து 3.8 × 10⁻7 மீட்டர் முதல் 6 × 10⁻10 மீட்டர். அடுத்து மைக்ரோ அலைகள். மைக்ரோ அலைகள் வந்து கிளிஸ்ட்ரான் அப்படிங்கிறது தான் மைக்ரோ அலைகள். அண்ட் ஐஆர் கதிர்கள் வந்து 10⁻³ மீட்டர் முதல் 7.8 × 10⁻7 மீட்டர் வரை. ஸோ அந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மொத்தம் வந்து 75 கொஸ்டின். இப்போ நம்ம வந்து 70வது கொஸ்டின் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து வந்து சிலிகான், ஜெர்மானியம், லெட், ஜேஎஃப்இடி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ 3, 4, 1, 2. ஃபஸ்ட்டு சிலிக்கான் எடுத்துக்கலாம். சிலிக்கானுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.7 வோல்ட். இது இங்கிலீஷில் இந்த பக்கம் இருக்குது, பார்த்துக்கோங்க. சிலிக்கான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.7 வோல்ட் வந்து அதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெர்மானியம் பார்த்திங்கன்னா 0.2 வோல்ட்டு. எல்இடி வந்து 1.5 வோல்ட்டு டு 2.5 வோல்ட்டு. அண்டு ஜேஎஃப்இடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிலிக்கான் வந்து 0.7 வோல்ட்டு. அடுத்து வந்து ஜெர்மானியம் வந்து 0.2 வோல்ட்டு. அண்டு எல்இடி வந்து 1.5 வோல்ட்டு டு 2.5 வோல்ட்டு. அண்டு ஜேஎஃப்இடி வந்து 5 வோல்ட்டு. ஸோ இதெல்லாம் என்னதுன்னா பல்புக்குள்ளே இருக்கக்கூடியது தான் நினைக்கிறேன். ஸோ எல்இடி வந்து இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 71வது கொஸ்டின். இயற்கை கதிரியக்கம் எக்ஸ் கதிர்கள் முதல் அணுக்கரு உரை ஹைட்ரஜன் நிறமாலை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் இ 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 ஆன்சர். ஃபஸ்ட்டு இயற்கை கதிரியக்கத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 2 பெக்யூரல். இயற்கை கதிரியக்கம் என்பது பெக்யூரல். அடுத்து எக்ஸ் கதிர்கள்னா ராஞ்சன் எக்ஸ் கதிர்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எக்ஸ் கதிர்களுக்கு வந்து ராஞ்சன். அடுத்து முதல் அணுக்கரு உலை வந்து பெர்மி. அடுத்து ஹைட்ரஜன் நிறமாலை அப்படிங்கிறது வந்து ஃப்ரங்கோபர். இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, எக்ஸ்ரேஸ், ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரியாக்டர் அண்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அது வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 72வது கொஸ்டின் போகலாம். இலை ஒளியியல் வானவில் லேசர் சோப்பு குமிழின் நிறம். ஸோ இலை ஒளியியல் வானவில் லேசர் சோப்பு குமிழின் நிறம். கரெக்டான ஆன்சர் இ 2, 4, 3, 1. ஃபஸ்ட்டு இலை ஒளியியல் அப்படின்னா என்னென்னா ஒளிக்குறியீடு. இலை ஒளியியல் அப்படிங்கிறது ஒளிக்குறியீடு, ஒளிக்குறுக்கீடு, சரியா? ஒளிக்குறுக்கீடு, இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வானவில் வந்து ஓரியல் தன்மை. அடுத்து லேசருக்கு வந்து பூரண அக பிரதிபலிப்பு.
அடுத்து சோப்பு குமிழின் நிறம். சோப்பு குமிழின் நிறம் வந்து நிறப்பிரிகை. இது தப்பாக இருக்க மாதிரி இருக்கே. வானவிலுக்கு தானே நிறப்பிரிகை வரணும். பார்ப்போம். சரி, கரெக்டாக தான் இருக்கும். இலை ஒளியியல். இலை ஒளியியல் வந்துட்டு ஒளி குறுக்கீடு. வானவில் வந்துட்டு ஓரியல் தன்மை. லேசர் வந்துட்டு நிறப்பிரிகை. சோப்பு குமிழின் நிறம் வந்து லேசர் வந்து பூரண அகப்பிரதிபலிப்பு. சோப்பு குமிழின் நிறம் வந்து நிறப்பிரிகை. ஆமாம், சோப்பு குமிழில் தான் வந்து கலர் கலராக தெரியும் இல்லையா? ஸோ அதான் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபுல்லாக போய் நமக்கு வந்து இப்போ பொறுத்துகையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லது தான் பொறுத்துகைங்கிறது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை படிக்கிறதுக்கு 4 கொஸ்டினுக்கு 4 ஆன்சரை நீங்கள் படிச்சிடலாம். ஸோ பொறுத்துகை வந்து படிக்கிறது ரொம்பவே நல்லது தான். அழுத்த சமையல் பாத்திரம். அழுத்த சமையல் பாத்திரம்னா என்னது? ப்ரெஷர் குக்கர். ஓகேவா? வாகனத்தில் பின்புறம் பார்க்க உதவும் கண்ணாடி. விண்வெளி தூரம் இடி. ஸோ இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு வந்து ஒளி வருடம், மின்னூட்டம், அதிக அழுத்தம், குவியாடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளே கூட இது ஈஸியாக தான் இருக்குது, இது பண்ணிடலாம். ஆப்ஷன் வந்து 3, 4, 1, 2. ஃபஸ்ட்டு வந்து அழுத்த சமையல் பாத்திரம். அழுத்த சமையல் பாத்திரத்துவம் வந்து என்ன இருக்குப்பா? அதிக அழுத்தம், அதாவது ஹை ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? ஸோ ஹை ப்ரெஷர் கொடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் வாகனத்தில் பின்புறம் பார்க்க உதவும் கண்ணாடி, ரியர் வியூ மிரர். அது வந்து எதுக்காக அப்படின்னா குவியாடி. அது வந்து என்ன ஆடி? குவியாடி, கன்வெக்ஸ் மிரர். சரியா? அடுத்து வந்து 1 விண்வெளி தூரம். விண்வெளி தூரம் வந்து ஒளி வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளி தூரம் அப்படிங்கிறது வந்து ஒளி வருடம். அடுத்து வந்து இடி. இடிங்கிறது வந்து மின்னூட்டம், அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜ். இடி மின்னலெல்லாம் கரண்ட் இருக்கும். அது வந்து மின்னல்னால இடி உருவாகுது. ஸோ அது வந்து கரண்ட் இருக்கும். அதனால தான் வந்து அது மின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழுத்த சமையல் பாத்திரம் அப்படிங்கிறது வந்து அதிக அழுத்தம். வாகனத்தில் பின்புறம் பார்க்க உதவும் கண்ணாடி வந்து நம்மளுக்கு அப்போவே பார்த்தோம் குவியாடி. பரவளைவு குவியாடின்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து குவியாடி. அடுத்து விண்வெளி தூரம். விண்வெளி தூரம் வந்து ஒளி வருடம், ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒளி வந்து ஒரு வருடம் வந்து எவ்வளவு தூரம் கடந்து செல்லுது அப்படிங்கிறத அளக்கிறது தான் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒளி வருடம். அதை தான் விண்வெளிக்கும் நம்மளுக்கு இருக்கிற தூரத்தை வந்து அந்த ஒளியாண்டை வச்சு தான் கணக்கிடுவாங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இடிங்கிறது வந்து என்னது? மின்னூட்டம், ஸோ கரண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருளின் எடை, கடத்தல், போட்டான், நெட்டலை. பொருளின் எடை. பொருளின் எடைன்னு கேட்டிருக்காங்க. கடத்தல்னா என்ன? போட்டான், நெட்டலை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒளியாற்றல், புவியீர்ப்பு விசை, ஒளியாற்றல், வெப்ப ஆற்றல். ஸோ ஆப்ஷன் வந்து 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஆ. இப்போ பொருளின் எடை வந்து புவியீர்ப்பு விசை. ஆமாம், புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஒரு மரத்துலேருந்து தேங்காய் விழுகிறது கூட அந்த புவியீர்ப்பு விசை இழுக்கிறனால தான் விழுகுதான். தேங்காய் கூட, காய்ந்த முதிர்ந்த தேங்காய். ஸோ புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஓய்வு நிலை. ஆனால் பூமி வந்து இயங்கிட்டே இருக்கிறனால அது வந்து ஒரு இயக்க நிலை. நம்ம வந்து ஒரு இயக்கத்தில் தான் இருக்கோம் எல்லாருமே. ஸோ இயற்பியலில் வந்து நிறைய இருக்குப்பா, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை பற்றி வீடியோவும் நம்ம போடுறோம், அதையும் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து கடத்தல். கடத்தல்னால் என்னது? கடத்தல். கடத்தலுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? வெப்ப ஆற்றல். ஆமாம், வெப்ப ஆற்றல் வந்து கடத்தப்படுது இல்லையா? ஸோ ஹீட் எனர்ஜி வந்து கண்டக்ஷன், கடத்தப்படுது. அடுத்து வந்து போட்டான். போட்டானுக்கு வந்து என்ன ஆன்சரு? ஒளி ஆற்றல். போட்டான்னா என்னது? ஒளி ஆற்றல், சவுண்ட் எனர்ஜியா? சாரி, லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி. ஒளி ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. குண்டுலி வந்தது அப்படின்னா அது வந்துட்டு சவுண்டு. பள்ளிக்கு வர லீ, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வர லீ வந்துச்சுன்னா அது வந்துட்டு லைட்டு. ஸோ ரெண்டையும் வந்து போட்டு குழப்பிக்கக்கூடாது. கரெக்டாக வந்து படித்து ஆன்சர் சொல்லணும். ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா படித்தா மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் எழுத முடியும். அரைகுறையாக படித்தா தவறான ஆன்சர் எழுத நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து நெட்டலை. நெட்டலை அப்படிங்கிறது என்னது? ஒளி ஆற்றல். நெட்டலை அப்படிங்கிறது வந்து சவுண்ட் எனர்ஜி. ஓகேவா? லாங்கிடியூட்னல் வேவ்ஸ், அதை வந்து சவுண்ட் எனர்ஜி. அடுத்து வந்து ஃபைனலாக கொஸ்டின் முடிக்க போகிறோம். 75வது கொஸ்டின்.
குவாண்டம் விதி, துகள் மற்றும் அலைப்பண்புகள், அளவீடுகளின் தவறுக்கான விதி, நிறை. குவாண்டம் விதி. குவாண்டம் விதினா என்னது? இதெல்லாம் பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? பாருங்கள், நெட்டில் நிறையா இருக்குது. ப்ளஸ் நம்ம இதுலேயும் பார்க்குறேன், நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். குவாண்டம் விதி. குவாண்டம் விதி அப்படிங்கிறது வந்து ஆன்சர் வந்து இது கரெக்டான ஆன்சர் வந்து இ 3142. குவாண்டம் விதி அப்படிங்கிறது வந்து ஃப்ளாங்கு. அடுத்து வந்துட்டு துகள் மற்றும் அலைப்பண்புகள். துகள் மற்றும் அலைப்பண்புகள் டி பிராக்லி. ஸோ அளவீடுகளின் தவறுக்கான விதி கெய்ன்சன்பர்க். அளவீடுகளின் தவறுக்கான விதி கெய்ன்சன்பர்க். நிறை அப்படிங்கிறது வந்து ஐன்ஸ்டீன். ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லி பொறுத்த சொல்கிறாங்க. குவாண்டம் விதி அப்படிங்கிறது வந்து யார்? ஃப்ளாங்கு. துகள் மற்றும் அலைப்பண்புகள் அப்படிங்கிறது வந்து பிராக்லி. அளவீடுகளின் தவறுக்கான விதி வந்து கெய்ன்சன்பர்க். நிறை அப்படிங்கிறது வந்து பிராக்லி. கரெக்டாக? குவாண்டம் விதி அப்படிங்கிறது வந்து பிளாங்க். துகள் மற்றும் அலைப்பண்புகள் வந்து பிராக்லி. அளவீடுகளின் தவறுக்கான விதி வந்து கெய்ன்சன்பர்க். நிறையாற்றல் சமன்பாடு அது வந்து ஐன்ஸ்டீன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் எடுத்து வீடியோ நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நம்ம புக் வைஸாக அப்படியேவும் புக்கிலேருந்து எடுத்து அப்லோட் பண்ணலான் இருக்கோம். வரிசையாக அப்படியே புத்தகத்துலேருந்து ஆசிரியர் எப்படி பாடம் நடத்துகிறாரோ அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் மூலிமா, அதாவது இந்த செல்லு மூலியமாகவே வியூ பண்ணி கிளாஸ் எடுக்க போகிறோம். தொடர்ந்து எல்லாத்தையுமே உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் கிளாஸஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து படித்து தெரிஞ்சு பயனடைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. உங்களோட விடைபெறுவது ஸ்டடி வித் மாஸ். தேங்க்யூ ஸோ மச்.